stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களே. இந்த வாரத்திலே விசேஷமாய் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதிலே கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், நாங்கள் திங்கள் சொன்னதை போல இந்த வாரம் மிக 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 விசேஷமான வாரம். காரணம், இந்த 7 நாள் பகுதி 7 நாள் அப்படின்னு நான் சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் 6 நாள் உலகத்தை படைத்தார், 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதாவது ஒரு முழு உலகத்தை உருவாக்கத்துக்கு புதிதாய் கர்த்தர் 6 நாள் தான் அவருக்கு தேவையா இருக்கு இல்லையா? அவர் இந்த நாட்களை பயன்படுத்தினார் இந்த உலகத்தை முழுவதுமாய் படைக்க, முழுவதுமாய் உருவாக்க. அவனால் முடியாத காரியம் இது இல்லைன்னு பாஸ். அதாவது தேவனுக்கு இது சாதாரண விஷயம். அதாவது 6 நாள் நண்பர்களை கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. நம்ம இத நேரத்தின் நிமித்தம் சுருக்கமா பேசிடுறோம். ஆனா கற்பனை செய்யுங்க, 6 நாள் முழு உலகத்தின் ஒரு குழந்தை உருவாவதற்கு 9 மாதங்கள் இல்லையா? ஒரு கரு குழந்தையாய் உருவாக 9 மாதம். அதாவது ஒரே ஒருத்தர் பிறக்க, ஒரு உயிர் உலகத்துக்கு வர 9 மாதம். ஆனா முழு உலகத்தை படைக்க கர்த்தர் 6 நாள் எடுத்துக்கொண்டார். தேவனுடைய சக்தி நம்மால் அளவிட முடியாத நண்பர்களே. தேவனுடைய சக்தி நம் கற்பனைக்கு எட்டாத ஒன்று. எப்படி இது உருவாக்கப்பட்டது, எப்படி எல்லாமே வந்தது, இதுதான் இன்றைக்கு இந்த புதன்கிழமை இரவு நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆசீர்வாதமான ஒரு வேத பாட பரிசுத்தாவின் கூட்டம் நடந்து முடிந்தது. அநேக மக்கள். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோமோ இந்த இரவு நேரத்தில் இதுதான் ஆலயத்திலே பெற்றார்கள். வருஷத்துடைய இந்த கடைசி நாட்களிலே நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 7 நாள் மீதம் இருக்கிற இந்த 4 நாள் கர்த்தர் உங்களுக்காக மாபெரும் வாய்ப்பு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றும்படி இதோ இந்த முதல் சாட்சி நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை முன்பு எதற்குமே பிரயோஜனமற்ற உலகத்துல ஒரு ஒரு நடைபெறத்தை போன்ற வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உள்ளும் புறம்பும் இவர் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான குடும்பம், அருமையான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வார்த்தை அவருக்கு இதை செய்தது, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நாம் பார்க்கிற உலகம் முழுவதையும் உண்டாக்கியது. அற்புதமான சாட்சியை கவனிங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் நல்லவன். ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக போய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையோட ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்தாழ நூலில அந்த விபத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லையும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவுல என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வர மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினேன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவில இருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது.
அவங்க வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்க வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிப குழுவுல இருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தையானது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசிச்சேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்ற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்ற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்க போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகும்படியாக அநேக காரியங்கள் ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தான் அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் வந்து நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பா நான் கத்துக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்துல தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் உன்னுடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, என்ன நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும், தேவனுடைய மனுஷனாகவும், தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். மகள, நீங்க இந்த சாட்சியை பார்த்தது போல அவருடைய வாழ்க்கை தேவனை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. யாருமே அவரை நம்பாத ஒருத்தராய், அவருடைய வாழ்க்கையில எந்த போல நன்மையை பார்க்காத ஒருத்தராய் இருந்தார். ஆனா எப்போ தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்தாரோ, தேவன் எப்போது தெரிந்து கொண்டாரோ, அவருடைய வாழ்க்கை தேவன் மாற்றினார். ஏன்னா அவர் தன்னுடைய முழுமை, தன் விசுவாசத்தை தேவன் மீதாக வைத்ததுனாலே அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு குடும்பத்தோடு ஆசீர்வாதமா இருக்கிறார். எனவே மக்களை, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை தேவனோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் நான் இந்த நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் சங்கீதம் 91வது அதிகாரத்துடைய கைக்குட்டியை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதி தேவன் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசனாலே குணமாக்குதலை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த 31ஆம் தேதி நீங்கள் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வரும் பொழுது இங்கே உங்களுக்காய் அநேக அதிசயங்கள் ஏற்படுத்தும்படியா இது குறித்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியில நீங்கள் பெறப்போகிற இந்த கைக்கூட்டையானது விசுவாசத்தினால எதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ அதை அடைவதற்கான தொடர்பு புள்ளியாக இருக்கிறது. இதோ இதை விசுவாசமாக பயன்படுத்தும் முறையாவது, உங்கள் வீட்டிலே வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் மீது நீங்கள் இதை தடவலாம் அல்லது தொடலாம். படுக்கையில நீங்கள் இதை தொடலாம். மேலும் குடும்ப பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் குடும்பத்தினுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் அதன் மேலாக இதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்து கொண்டிருந்தால், வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் ரெஸ்யூம் மீது, பயோடேட்டா மீது அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொருள் மீது இதை
வைக்கலாம். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலேயும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் கொடுப்பார் என்று. எனவே விசுவாசத்தின் முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை வந்து பெற்றுக் கொள்ளும்படியாக விசேஷமான கூட்டம் காலை 9:30 மணி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. நினைவில் கொள்ளுங்கள், உதவியானது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. நல்லது மக்களே, நீங்கள் பார்த்தது போல மிக சரியாய் இதுதான் நான் செய்ய போகிறோம். விசேஷமாய் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நாம் ஒருபோதும் இதை தவறவிடக்கூடாது நண்பர். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள். நாம் அங்கே வந்து அந்த நேரத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு நாள். எனவே அதே சமயம் இந்த 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 வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது பாஸ்டர். அதாவது காலையிலே ஆராதனை கூட்டம் 9:30 மணி, இரவு நம்ம 2023 முடித்து 2024 தொடங்கக்கூடிய புது வருட கூட்டமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருகிறது. இது வந்து வாரம் கிடையாது, ரெட்டிப்பு ஆசீர்வாதம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு ரட்சிப்பினுடைய வழி. ஏனென்றால் காலையில நம்ம தேவன் ஆராதிக்க வரப்போறோம், இரவு அவரோட முடித்து இந்த வருஷத்தை அவரோட புது வருஷம் தொடங்க போகிறோம். கண்டிப்பா நம்ம அந்த வாய்ப்பை தவற விட முடியாது. எனவே விசேஷமா இந்த ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி இந்த கைக்குட்டி நீங்கள் திரும்ப கொண்டு வருவீர்கள் அர்ப்பணிக்கும்படி. இதற்கு நடுவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் போதகர் சொன்னதை போல நீங்கள் நாளையும் வரலாம், வெள்ளிக்கிழமையும் வரலாம், சனிக்கிழமையும் வரலாம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கைக்குட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரம் நான் யோசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த வருஷத்துல. எத்தனை நன்மைகள், தெரிந்தும் தெரியாமலையும் எத்தனை தடவை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு பல தடவை தெரியல, அவர் மட்டும் நம்மை பாதுகாக்காமல் போயிருந்தால் நம்ம இந்த நேரம் உயிரோடு இருக்கோமான்னு கூட தெரியாது. எத்தனை பிரபலமானவர்கள் இந்த 2023 முடிக்க முடியல, அதாவது சரீரபூர்வமா நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை இல்லையா? எத்தனை எத்தனை முக்கியமான நபர்கள், திரைத்துறையை சேர்ந்தவங்களோ இல்ல சமூகத்துறையை சேர்ந்தவங்களோ இன்னைக்கு நம்ம நடுவுல இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை சரீரபூர்வமான வாழ்க்கை புரிந்து விட்டது. ஆனால் தேவன் நமக்கு இந்த கிருபை கொடுத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு நண்பர்கள், கண்டிப்பா ஒரு காரணத்தோட. எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு எல்லா நன்றி செலுத்த நீங்க விரும்பினால், இயேசு கிறிஸ்து கூட கேட்ட கேள்வியில 10 குஷ்டரோகியை சுஸ்தமாக்குற பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்ப வந்த பொழுது நன்றி செலுத்தும்படி அவர் கேட்ட கேள்வி என்னவா இருந்தது பாஸ்? 9 பேர் எங்கே என்று கேள்வி இயேசு கேட்டார். ஆனா ஒருத்தர் எப்போ திரும்பி வந்து நன்றி செலுத்தினாரோ அந்த நேரம் தேவன் அவர் ரட்சித்தார். கண்டிப்பா திரும்பி வந்த ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். ஆனா ஆண்டவர் கேட்ட கேள்வி மற்ற 9 பேர் எங்கே? இப்ப நாம ஆண்டவர் கேட்கிற இந்த 9 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடாது, திரும்பி வந்து அந்த ஒருவனா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம குடும்பத்தோட சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் நாம் நன்றி செலுத்தலாம். குறைந்தபட்சம் நண்பர்களே நன்றி செலுத்தலாம். நீங்கள் எங்களோடு இணைய விரும்பினால் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் காலை 9:30 மணி. இதை குறித்த விளக்கங்களோ விலாசத்தை குறித்த யோசனையோ ஆலோசனையோ உங்களுக்கு தேவையானால் உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பிலே எங்களுக்கு செய்தி அனுப்பலாம், லைவ் ஷாட்டிலே பதிவிடலாம். இந்த நேரம் அற்புதமான ஒரு காலையர் குழுவினுடைய வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். முதியோருக்கான ஒரு சிறப்பு குழு ஆலயத்தில் இருக்கிறது, அதை குறித்த ஒரு சிறு வீடியோ. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம். கர்த்தர் கண்டிப்பா இன்றைக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் உங்களுக்காக வைத்திருக்கிறார்.
நல்லது மக்களே, நாளைய தினம் உங்களுடைய ஆலயத்திலே அன்பின் சிகிச்சையின் கூட்டத்துல உங்க எல்லோரையுமே அழைக்கிறோம் வந்து கலந்து கொள்ளும்படியாக. இந்த இடத்துல உங்களுடைய அன்பின் வாழ்க்கை, உங்களுடைய திருமண குடும்பத்தின் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அதே போல மக்களே, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் சாட்சியை பார்க்க போகிறீர்கள். அந்த நபருடைய வாழ்க்கை சொல்லும் பொழுது பல இடங்களுக்கு போனாங்க, தன்னுடைய வாழ்க்கையின் சூழலை மாறும்படியாக. அவன் வாழ்க்கையில செய்வினை பாதிப்பு இருந்தது, அவனுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில செய்வினை பாதிப்பு இருந்தது. பல இடங்களுக்கு போனாங்க, பல விஷயங்கள் செஞ்சாங்க, பல பீடங்களை நம்பி இருந்தாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு உதவியானது கிடைக்கப்படல. ஆனா எப்போ தேவனை தெரிந்து கொண்டார்களோ, தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து தேவன் கேட்டதை பீடத்தை மீதாக அவர்கள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது. என தேவன் யாரையுமே கைவிட மாட்டார். தேவன் இன்று நாளை என்றென்றும் மாறா தேவன், ஜனங்களை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கார். அவருடைய வாழ்க்கையில தேவன் அந்த அளவு ஆஸ்வதித்தார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பீடத்திற்கு அர்ப்பணிப்பதன் மூலியமாக. கண்டிப்பா நீங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த சாட்சி குறித்து நான் யோசிச்சிருந்த, கர்த்தர் குடும்பத்தை கட்ட விரும்புறார். செய்வினை அவங்களுடைய குடும்பத்தை அழித்தது. குடும்பத்தினுடைய தலைவர், தலை என்று சொல்லலாம், தந்தை இழந்தார் செய்வினையினால். எவ்வளவு பெரிய வழி! குடும்பத்தை அசுத்தம் பிரித்தது. குடும்பத்தை, அதாவது கண்டிப்பா சாத்தான் என்ன நினைச்சிருப்பார், நான் இந்த இந்த தந்தையை அவர் உயிர் போன உடனே இந்த குடும்பம் சின்ன பின்னமாயிடும், என்னுடைய வேலை முடியுது. ஆனால் அதாவது உண்மையை நடந்திருக்கு. அவங்க உயிருள்ள தேவனை நோக்கி வராதிருந்தார், வார்த்தையை கேட்காம போயிருந்தார், அவங்களுக்குள்ள ஜீவனும் இருந்திருக்கார், ஆவியா இருந்திருக்கார், வெறும் மாம்சம் தான் இருந்திருக்கு. ஆனா எப்போ அவங்க உயிருள்ள தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்களோ, நம்ம இங்க பார்க்க போகிற சாட்சி பிரகாரமா இப்போ இந்த குடும்பம் உண்மையான ஒரு குடும்பமா இருக்கு. அதாவது மிக சரியா வியாழக்கிழமை நம்ம இதான் மக்களுக்கு செய்ய போறோம். திருமண வாழ்க்கையில, குடும்ப உறவுகள்ல பிரச்சனை சந்திக்கிற மக்கள் நாளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நேரம் இந்த சாட்சி அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நான் அந்த வசனம் வாசிப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 63ஆம் வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். இயேசுவினுடைய வார்த்தை ஆவி, ஜீவன், இதுதான் உங்களுக்கு தேவை நண்பர்கள். இந்த புது வருஷத்துல எத்தனை பேர் நடைப்பினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாஸ்டர். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திச்ச ஒரு பெண், ஒரு மகள் எப்படி உணர்ந்திருப்பாங்க? கண்டிப்பா ஒரு நடைப்பணத்தை போறதால தந்தை சிறு வயதுல தந்தை போயிட்டு, அதுவும் ஒரு செய்வினைனால், தூக்கம் இல்ல, பயம். எப்படி ஒருத்தர் வாழ முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் பலவிதமான பிரச்சனையால ஒரு நடைபெண்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க பாஸ். பல பேர் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைனால என்ன செய்யுதுன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறார்கள். பல இடங்கள்ல அவங்க சுற்றி பிரச்சனைகள். அவங்க வாழ்க்கை எப்படின்னா சோகமா இருந்துகிட்டு, வருத்தமா இருந்துகிட்டு, அவங்களால ஒருபோல் சந்தோஷம் பார்க்க முடியல, எந்த ஒரு நன்மையை அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் அழிக்கப்பட்டிருக்கும் பாஸ். ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்க யார் ஏற்றுக்கொள்வீங்களோ, யார் பீடத்தில் அவர் சொல்வதை செய்ய போறீங்களோ, உங்களுக்குள் ஜீவன் வரும். காரணம், உங்களுக்குள் ஆவி வரும். பரிசுத்தாவி வரும்போது ஒருத்தர் வாழ்க்கைக்குள் ஜீவன் வருகிறது. அதுதான் இந்த அற்புதமான சாட்சி நீங்க பார்க்க போகிறீர்கள். கூர்ந்து கவனிங்கள். நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்கள் மீது தேவனுடைய ஜீவனையும் கண்டிப்பாய் அவர் ஆவியின் மூலமாய் அறிக்கை செய்ய போகிறோம். பேர் ஜெயமதி, என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால் வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்க வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினால தான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்கள் அம்மாவையும் பாதிச்சுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன்.
அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலயும் என்னை பாதிச்சுது. என்னால பள்ளிக்கூடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கைய வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசத்தின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலையை பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும். நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல. எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, 2 தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மற்றபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு. முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு.
பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறை தான் செய்யறாங்க, எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க, எல்லா பீடத்திலையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ, தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ, தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவளா இருப்பீங்க. இந்த கூட்டத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாமே உங்களுக்காய் தெளிவாய் சொல்லப்பட்டு 2 அற்புதமான சாட்சிகள். வார்த்தை ஜீவனா இருக்கிறது என்பதனுடைய அடையாளம், உண்மை, நிஜம். இனி தீர்மானம் உங்களுடையது. மக்கள், இந்த அருமையான பாடல் ஓடிக்கும் சமயம் உங்க தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்திலே நாம் ஜபத்துல ஒன்றிணையலாம். வாரும் தேவ ஆவியே, என்னை தொடும், அனைத்திடும். பிரசன்னமே என் தேவையான ஒன்று, என் பிரியமான நேசரே. ஆராதிப்பே என் கைகள் மேலுயர்த்தி, என் உள்ளத்தை அர்ப்பணித்தே. நான் தோல்வியாய் இருந்தும் என் மீது அன்பானி, நான் பெருமையாய் இருந்தும் என் மீது அன்பானி. இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திலே, என் வலி ஏற்றுக்கொண்டீ. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று நீ சொல்லி, உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் மரித்து போனவர்களாய் உணர்த்த இவர்கள் வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. வெறும் மாம்சத்தை காத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் ஜீவன் இல்லாதவராய் என்றைக்கும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, விசுவாசித்தார்களோ, வார்த்தையினால் ஆவி ஜீவன் இவர்களுக்குள் சென்றது. அனைவரும் இந்த புது வருஷத்துல இதுதான் இவர்களுக்கு தேவை, ஆவி, அதனால் வருகிற ஜீவன். அதற்கு இவர்கள் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த நபர் குறைந்தபட்சமே ஒருவர் விசுவாசித்தால் கூட இந்த ஜபத்தின் மூலமாய் ஆவி இவருக்குள் ஜீவனை கொண்டு வருவாராம். தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகவல். இது குடிக்கிற ஒவ்வொருத்தர் சரீரத்திலும் சரீர ஆரோக்கியம், மேலும் ஆவிக்குரிய குணமாக்குவது வரட்டும். ஜீவன் இவருக்குள்ளே செல்லட்டும். இவர் ஆவி புதுப்பிக்கப்படட்டும். எல்லா சலிப்பு, விரக்தி, சோர்வு, எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க கடவுள். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜபத்தை நீர் கேட்டு பதில் கொடுப்பதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடிங்க நண்பர்களே. ஆசீர்வாதமான ஒரு இரவா இருக்கட்டும். ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வா. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.